Mother-in-law wanted very much to come to the meeting. மாமியார் எப்படியாவது கூட்டத்துக்கு வர வேண்டும் என்று அதிகமாய் விரும்பி இருக்கிறார்கள். She requested her daughter to bring her to the meeting. ஆகவே மகள் எப்படியாவது தன்னை கூட்டத்துக்கு அழைத்து கொண்டு போகும்படி கெஞ்சி இருக்கிறார்கள். But the daughter-in-law is a Buddhist. மருமகளோ புத்த மதத்தை பின்பற்றுகிறவர்கள். But because of respect for the mother-in-law, she brought her to the meeting. மாமியார் மீது அவர்களுக்கு இருந்த மரியாதை நிமித்தம் மாமியாரை அந்த கிறிஸ்தவ கூட்டத்துக்கு அழைத்து வந்தார்கள். So the daughter-in-law, கூனியா இருந்தார்கள். when he saw her, இயேசு அவர்களை பார்த்த உடனே he knew about her. அவர்களை குறித்து அறிந்து கொண்டார். She has been in that condition for 18 long years. 18 நீண்ட வருஷங்கள் இந்த கூனியான நிலையிலே அவர்கள் பரிதபிக்கிறதை உணர்ந்தார். She could not lift up and look at anybody. அவர்கள் எவ்வளவேனும் நிமிர்ந்து யாரையுமே பார்க்க முடியவில்லை. For 18 long years she was looking only in the ground and walking about everywhere. 18 நீண்ட ஆண்டுகளுக்கு அவர்கள் போன இடமெல்லாம் தரையை மட்டுமே பார்த்தவர்களாய் நடமாடினார்கள். The Lord saw her. கர்த்தர் இயேசு அவர்களை பார்த்தார். The Lord Jesus saw her. கர்த்தர் இயேசு அவர்களை பார்த்தார். And he embraced her அப்படியே அவர்களை அணைத்துக் கொண்டார். and touched her. அவர்களை தொட்டார். Immediately she was made whole. உடனே அவர்கள் நிமிர்ந்து சுகமடைந்தார்கள். He saw her. இயேசு அவர்களை பார்த்தார். Thirdly, மூன்றாவதாக in John chapter 5, யோவான் 5ஆம் அதிகாரத்தில் verses 2 to 9, we read another incident. 2 முதல் 9 வரை இன்னொரு சம்பவத்தை படிக்கிறோம். The Lord Jesus came by the pool of Bethesda. பெதஸ்தா குளத்தருகே கர்த்தராகிய இயேசுவானவர் வந்தார். There were so many sick people around the pool. அந்த குளத்தை சுற்றிலும் அநேக வியாதியஸ்தர்கள் இருந்தார்கள். Among the many people, அங்கிருந்த அநேகருக்குள் John chapter 5 verse 6 says, யோவான் 5:6 சொல்லுகிறது, the Lord Jesus saw one particular man. ஒரு குறிப்பிட்ட மனிதனை கர்த்தராகிய இயேசுவானவர் பார்த்தார். He saw him. இயேசு அந்த மனுஷனை கண்டு, When he saw him, இயேசு அவனை கண்டதும் the Lord knew. கர்த்தர் அறிந்து கொண்டார். He'd been suffering like this for 38 years. 38 வருஷங்கள் இதே நிலையில் இந்த மனுஷன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். Lying there for 38 years. 38 வருஷங்கள் அங்கே படுத்த படுக்கையில் முடங்கி கிடக்கிறான். Paralyzed from the waist downwards. இடுப்புக்கு கீழே கைகால் வழங்காதவனாய் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு, He can never get healed. ஒருபோதும் அவன் சுகம் பெற முடியாது. He will be there till the day death comes calling him. சாவு அவனை கூப்பிடுவதற்கு வருகிற நாள் வரைக்கும் அவன் அப்படியே தான் அங்கே முடங்கி கிடக்க வேண்டும். The Lord Jesus saw his pathetic condition. பரிதபிக்கப்படத்தக்க அவனுடைய நிலையை கர்த்தராகிய இயேசுவானவர் பார்த்தார். The Lord Jesus saw his hopeless condition. நம்பிக்கையில்லாதவனுடைய பரிதாப நிலைமையை ஆண்டவர் இயேசு பார்த்தார். And he healed him. இயேசு அவனை குணமாக்கினார். And the fourth incident, நான்காவது சம்பவம் we read in Mark chapter 3 verses 1 to 5. மார்க்கு 3:1 முதல் 5 வரை படிக்கிறோம். The Lord Jesus came into a synagogue. கர்த்தர் இயேசு ஒரு ஜெபாலயத்துக்குள் வருகிறார். And as he was preaching, இயேசு பிரசங்கிக்கும் போதே his eyes fell upon a man there. அங்கிருந்த ஒரு மனுஷன் மீது அவருடைய கண் பார்வை விழுந்தது. His hand was withered, அவனுடைய கை சூம்பி போய் இருந்தது. which means all the blood vessels had dried. அப்படி என்றால் அவனுடைய இரத்த நாளங்கள் எல்லாம் காய்ந்து வறண்டு போய் விட்டன என்று அர்த்தம். And he could not use his hand at all. அவனுடைய கையை அவனால் பயன்படுத்தவே முடியாமல் போய்விட்டது. The Lord Jesus saw him. கர்த்தர் இயேசு அவனை பார்த்தார். The Lord Jesus saw him. கர்த்தர் இயேசு அவனை கண்டார். And he healed him. உடனே அவனை குணமாக்கினார். My dearly beloved brothers and sisters, sons and daughters, எனக்கு பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மகன்மார்களே, மகள்மார்களே, even now, இப்பொழுதும் கூட the Lord Jesus is seeing you. கர்த்தராகிய இயேசுவானவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். Whatever may be your condition, உங்கள் நிலை என்னவா இருந்தாலும் சரிங்க, no matter how hopeless your situation is, உங்களுடைய சூழ்நிலை எவ்வளவு நம்பிக்கையே இல்லாததாய் இருப்பினும் சரி, he sees you. இயேசு உங்களை பார்க்கிறார். He see you. அவர் உங்களை பார்க்கிறார். And he will move with compassion for you like he did for all the others. மற்ற எல்லாருக்கும் செய்தது போல் இன்று உங்களுக்காக உங்கள் மேல் அவர் மனதுருகுவார். That is what moved the Lord Jesus. அதுதான் கர்த்தராகிய இயேசுவானவரை உருக்கியது. We read in Matthew chapter 14 verse 14. மத்தேயு 14:14 படிக்கிறோம். When he saw a great multitude come to him, திரள் கூட்ட மக்கள் தம்மை நாடி வரும் காட்சி அவர் கண்டவுடனே, and they were filled with all kinds of sick people, அவர்கள் சகலவிதமான வியாதியஸ்தர்களாகவும் நிரம்பி இருக்கிறதை பார்த்தார். he saw the blind, குருடரை பார்த்தார். he saw the deaf, அவர்களுக்குள் செவிடரை he பார்த்தார். saw the dumb, அவர் ஊமையரை பார்த்தார். he saw the paralytic,
திமிர்வாதக்காரரை பார்த்தார், he saw those who were demon possessed, பிசாசினால் பீடிக்கப்பட்டோரை பார்த்தார். and he was moved with compassion. அவர்கள் மேல் மனதுருகினார். He was moved with compassion. அவர் மனதுருகினார். What is compassion? மனதுருக்கம் என்றால் என்ன? It is mercy in action. அது செயல்படுகிற இரக்கம். The difference between compassion and pity is like this. மனதுருக்கத்துக்கும் பரிதாபத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசம் இதுதான். When you feel pity towards something or someone, ஒரு காரியத்தை குறித்தோ ஒருவர் மீதோ நீங்கள் பரிதாபப்படும் போது it was just a feeling, அது வெறும் உணர்ச்சியாக மட்டும்தான் இருக்கும். and you just walk away. அவ்வளவுதான், நீங்க சப்பு கொட்டிட்டு போயிருவீங்க. But when compassion moves you, ஆனால் மனதுருக்கம் உங்களை உழுக்கும் என்றால், when it stirs your inner being, அது உங்கள் உள்ளான மனுஷனுக்குள் ஒரு ஏவுதலை கொடுக்கும் போது you want to do something. ஏதாயிலும் செய்ய துடிப்பீர்கள். You want to do something. எதையாயிலும் செய்ய விரும்புவீர்கள். You want to set them free. உடனே அவர்களை விடுதலையாக்க துடிப்பீர்கள். That's the healing secret of the Lord Jesus. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய குணமாக்குதலின் ரகசியமாகும். He did not feel pity. அவர் பரிதாபப்படவில்லை, He was moved with compassion. மனதுருகினார். Even now, இப்பொழுதும் கூட He looks at you. உங்களை பார்க்கிறார். All those of you in hopeless situation நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலையில் தத்தளிக்கிற உங்கள் அனைவரையும் will be moved with compassion for you. உங்களுக்காக அவர் மனதுருகுகிறார். But put your complete trust in Him. உங்கள் முழு நம்பிக்கையும் அவர் மீது வைத்து பற்றிக் கொள்ளுங்கள். Many don't receive healing because they are double-minded. அநேகர் இருமனம் உள்ளவர்களாய் இருக்கிறபடியினால் தங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளாமல் போய்விடுகிறார்கள். They have an attitude like this. இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை அவர்களுக்குள் இருக்கிறது. If the Lord wants to heal me, let Him heal me. கர்த்தர் என்னை சுகமாக்க விரும்பினால் அவர் என்னை சுகமாக்கட்டும். If He doesn't want to heal me, that's okay. அவர் என்னை சுகமாக்க விரும்பவில்லையா, பரவாயில்லை, I will go to the doctor. நான் மருத்துவரிடம் போகிறேன். This is double-mindedness. இது இருமன நிலைப்பாடு. And a double-minded man is always unstable in his ways. இருமனம் உள்ளவன் எப்பொழுதும் தன் வழிகளில் நிலையற்றவனாய் இருக்கிறான். And you will never get what you want. வேண்டுமென்று விரும்புகிறதை ஒருபோது நீங்கள் அடையவே முடியாது. So cast away all the double-mindedness right now. ஆகவே உங்களுக்குள் அலைமோதி கொண்டிருக்கும் இருமன நிலைப்பாட்டை முழுவதும் தூக்கி எறிந்து விடுங்கள். Cling to the feet of the Lord Jesus now. கர்த்தராகிய இயேசுவின் திருப்பாதத்தை இப்பொழுது இறுக பற்றிக் கொள்ளுங்கள். Cling to the name of Jehovah Rapha. யெகோவா ராஃபாவின் திருநாமத்தை இறுக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். You tell Him, நீங்களே அவரிடம் சொல்லுங்கள், Lord, if you will not heal me, where will I go? கர்த்தாவே, நீரே என்னை சுகமாக்கவில்லை என்றால் நான் வேறு எங்கே போவேன்? Who else do I have in this world except you? உம்மை தவிர இந்த உலகத்தில் எனக்கென்று வேற யார் இருக்கிறார்கள் You ஐயா? must have that desperation. அப்படிப்பட்ட பெருந்தவிப்பு உங்களுக்குள் வர வேண்டும். It is the mercy of God that He reaches out to you. தேவனுடைய இரக்கத்தினால் தான் அவர் உங்களை தொடுகிறார். That is why He could even heal those who did not even ask Him. அதனால் தான் தன்னிடத்தில் உதவிக்காக கூப்பிட்டு கேட்காதவர்களையும் கூட அவர் சுகமாக்கினார். You know, when I mentioned this, I remember an incident that happened in my life about 10 years ago. இதை சொல்லும் போதே ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் நினைவு கூறுகிறேன். I was conducting a healing crusade in a hill station, Kurseong in Darjeeling Hills. டார்ஜிலிங் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கர்சியாங் என்னும் ஒரு மலையில் மீது நான் ஒரு குணமாக்கும் ஆராதனை நடத்தி கொண்டிருந்தேன். About 500 people thronged into the small community hall there. அங்க இருந்த ஒரு சிறு சமுதாய கூடத்துக்குள் 500 பேருக்கும் அதிகமான மக்கள் கூட்டம் நெருக்கி கொண்டிருந்தார்கள். So after I finished sharing a message like what I'm doing now, இப்பொழுது நான் செய்வது போலவே அன்றைக்கும் ஒரு சுவிசேஷ குணமளிக்கும் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்த பின்பு I asked all those who needed healing to stand up. யார் யாரெல்லாம் சுகம் பெற விரும்புகிறீர்களோ தேவையோ எழுந்து நில்லுங்கள் என்றேன். And I noticed a frail woman sitting in the front row. மிகவும் நலிந்த ஒரு பெண்மணி முன் வரிசையில் உட்கார்ந்து இருக்கிறதை கவனித்தேன். She was an older woman. ஒரு வயதான பெண்மணி தான். She could hardly stand up. அவர்களால் நிற்பதே சிரமமாய் இருந்தது. But a younger woman beside her helped her to stand up. ஆனாலும் அவர்கள் பக்கத்திலிருந்து ஒரு இளம் பெண் அந்த தாய் எழுந்து நிற்க உதவி செய்தார்கள். And when I offered the prayers for the sick, வியாதியஸ்தர்களுக்காக நான் விசேஷித்த ஜெபம் செய்தபோது the power of God was present to heal them all. எல்லாரையும் குணமாக்கத்தக்கதாக தேவ வல்லமை இங்கே பிரசித்தமாயிற்று. And after the message ended, அந்த பிரசங்கம் முடிந்த பின்பு we invited people to come to the stage to give testimony of the healings they have received. யார் யாரெல்லாம் அற்புதமாய் சுகம் பெற்றீர்களோ வந்து உங்கள் அற்புதத்தை குறித்து சாட்சி சொல்லுங்கள் என்று மக்களை முன்பாக கூப்பிட்டோம். Many people came to the forward. அநேகர் முன்பு வந்தார்கள்.
that young woman who was holding the older woman came up to the stage to share a very thrilling testimony. அந்த வயதான பெண்மணியை நின்ற நேரத்தில் தாங்கி பிடித்துக் கொண்டிருந்த ஒரு இளம் பெண் மிகுந்த குதூகலமாய் அப்படியே வியக்க வைக்கக்கூடிய ஒரு சாட்சியை சொல்லும்படி மேல் வந்தார்கள். She identified that the older woman was her mother-in-law. அந்த வயதான பெண்மணி தன்னுடைய மாமியார் என்று அவர்கள் அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். And she said the mother-in-law is a Christian woman. தன்னுடைய மாமியார் ஒரு கிறிஸ்தவ பெண்மணி தான் என்றார்கள். But she herself was a Buddhist. ஆனால் அவர்களோ ஒரு புத்த மதத்தை பின்பற்றினவர்களாக இருந்தார்களாம். So the mother-in-law wanted very much to come to the meeting. மாமியார் எப்படியாவது கூட்டத்துக்கு வர வேண்டும் என்று அதிகமாய் விரும்பி இருக்கிறார்கள். She requested her daughter to bring her to the meeting. ஆகவே மகள் எப்படியாவது தன்னை கூட்டத்துக்கு அழைத்து கொண்டு போகும்படி கெஞ்சி இருக்கிறார்கள். But the daughter-in-law is a Buddhist. மருமகளோ புத்த மதத்தை பின்பற்றுகிறவர்கள். But because of respect for the mother-in-law, she brought her to the meeting. மாமியார் மீது அவர்களுக்கு இருந்த மரியாதை நிமித்தம் மாமியாரை அந்த கிறிஸ்தவ கூட்டத்துக்கு அழைத்து வந்தார்கள். So the daughter-in-law said, மருமகள் சொன்ன சாட்சி, whatever you preach, it never entered into my mind. ஐயா, நீங்க பிரசங்கம் பண்ண எதுவுமே என் மனசுக்குள்ள போகவில்லை. Because I was a Buddhist. ஏனென்றால் நான் புத்த மதத்தை பின்பற்றுகிறவள். But when you asked those who needed healing to stand up, ஆனால் யார் யாருக்கு சுகம் வேண்டுமோ எழுந்து நில்லுங்கள் என்று நீங்கள் சொன்னபோது I held up my mother-in-law. என்னுடைய மாமியாரை நான் பற்றி பிடித்திருந்தேன். When you started praying, நீங்க ஜெபிக்க ஆரம்பித்த போது the power of God touched my mother-in-law. தேவனுடைய வல்லமை என் மாமியாரை தொட்டது. And it touched me. அது என்னையும் தொட்டது. I was having arthritic problems in my hands. என்னுடைய கைகளிலே ஒரு முடக்குவாத பிரச்சனையோடு நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். I literally felt power like electricity flow through my hands because I was holding my mother-in-law. என் மாமியாரை நான் பிடித்து தாங்கிக் கொண்டபடியினால் மின்சாரத்தை போல தேவ வல்லமை என் சரீரத்துக்குள்ளாக பேரதிர்ச்சியாய் ஊடுருவி பாய்வதை நான் எழுத்தின்படி உணர்ந்தேன். And that power totally healed me. அந்த வல்லமை என்னை முழுவதும் குணமாக்கி விட்டது. Everybody was so thrilled to hear this wonderful testimony. இந்த அற்புதமான சாட்சியை கேட்ட அத்தனை பேரும் குதூகலித்து வியந்தார்கள். I marveled at the great goodness of God. தேவனுடைய மகத்துவமான நன்மையின் பெருந்தயவில் நினைத்து நான் ஆச்சரியப்பட்டேன். Here is a Buddhist woman. இங்கே ஒரு புத்த பெண்மணி இருக்கிறார்கள். She never asked for healing. சுகம் தரும்படி கேட்கவே இல்லை. She never paid attention to any word that I spoke. நான் பிரசங்கித்த ஒரு வார்த்தைக்கு கூட அவர்கள் கவனம் செலுத்தவில்லை. But the Lord, in His great mercy, also healed the daughter-in-law. கர்த்தரோ தம்முடைய பேரிரக்கத்தினால் மருமகளையும் தொட்டு சுகமாக்கினார். That is why the Bible says in Romans chapter 9 verse 15. அதனால்தான் ரோமர் 9:15 பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, that I will have mercy on whomever I will have mercy, and will have compassion on whomever I will have compassion. எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் நான் இரக்கமாயிருப்பேன். எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் நான் உருக்கமாயிருப்பேன். Look at the beautiful scripture. இந்த அருமையான வேத வாக்கியத்தை கண்ணோக்கி பாருங்கள். On whom I will have mercy, எவன் மேல் நான் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ, on whom I will have compassion. எவன் மேல் நான் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ. It can be anyone. அது யார் எவராகவும் இருக்கலாம். A Hindu, இந்துவாயிருக்கலாம், a Muslim, முஸ்லிமாயிருக்கலாம், a Buddhist, புத்தராயிருக்கலாம், an unbeliever, அவிசுவாசியாயிருக்கலாம், even an atheist, ஏன் நாத்திகராய் கூட இருக்கலாம். whomever, அது யார் எவராயிருப்பினும், யாராயிருந்தாலும், because of the mercy of God. தேவனுடைய இரக்கங்களின் நிமித்தம். He may not be a believer, ஒரு விசுவாசி அவர் இல்லாமல் இருக்கலாம், but on whomever He wills, ஆனால் அவர் எவன் மேல் சித்தமாயிருந்தாலும் the compassion of God flows out. தேவனுடைய மனதுருக்கம் பிரவாகித்து பாயும். That is why I constantly say this. அதனால் தான் நான் தொடர்ந்து இதை சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். Whoever you are, நீங்க யார் எவராயிருந்தாலும் சரி, whatever faith you may be, நீங்க எந்த நம்பிக்கையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, no compulsion to convert. நீங்கள் மதம் மாறும்படி கட்டாயமே இல்லை. All you have to do is just call on the name of Jesus. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதாங்க, இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிட்டால் மட்டும் போதும். Call on the name of the living God Jesus. ஜீவனுள்ள உயிரோடு இருக்கும் தேவன் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தை கூப்பிடுங்கள் போதும். Yes, say Jesus. வெறுமனே இயேசுவே என்று கூப்பிடுங்கள் போதும். Heal me now. இப்பொழுது என்னை சுகமாக்கும்.
He will surely have mercy and compassion on you. நிச்சயமாகவே உங்கள் மேல் இரக்கமாயிருந்து மனதுருகுவார். We are going to pray now. இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். So what should we do? இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? One counsel for you. உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறேன். Call upon the name of God. தேவனுடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுங்கள். There is a beautiful scripture in Jeremiah chapter 17 verse 14. எரேமியா 17:14 அருமையான வேத வாக்கியம் இருக்கிறது. There's a prayer there in fact. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் ஒரு அற்புதமான வேண்டுதல் ஜெபமாகும். Heal me, O Lord, and I shall be healed. கர்த்தாவே என்னை குணமாக்கு